வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ராசஸ்ல இந்த போல்ட் அண்ட் ஃபாஸ்ட்னர் எப்படி வந்து ஃபெயில் ஆகுது? எதனால ஃபெயில் ஆகுது? ஸோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா, ஓவர்லோடிங். நம்ம வந்து நம்ம டைட் பண்றோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து போல்ட்ட வந்து நம்ம வந்து டைட் பண்றோம். ஸோ ஸோ போல்ட்டுக்குன்னு ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அத விட அதிகமா நம்ம வந்து லோடு குடுத்து நம்ம வந்து டைட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து போல்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆயி பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எந்த மாரி அப்ளிகேஷன்லலாம் இந்த மாரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்ட்ரெஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து அந்த போல்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டியூ டூ ஓவர்லோடிங். ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் வந்து ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஸோ ஃபெட்டிக் ஃபெயிலியர் நீங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து சைக்ளிக் லோட் வந்து அந்த போல்ட்ல வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு கிராக்கோ உங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு பீச் மார்க் ஒரு ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் மாரி ஒரு ஒரு மார்க் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? நீங்க ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் லோடு வந்து போல்ட் ஆக்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஃபெட்டிக் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த அ ஃபெட்டிக் ஃபெயிலியர் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரில வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். இந்த வைப்ரேஷன்னால வந்து உங்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இம்ப்ராப்பர் டைட்டனிங். நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து ஓவர் டைட் பண்ணாலும், உங்களுக்கு வந்து போல்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆயி பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதனால ஃப்ராக்சர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆ அண்டர் டைட்டனிங். நம்ம ஒழுங்கா நம்ம வந்து டைட் பண்ணாம இருந்தா, இப்ப அங்க வந்து வைப்ரேஷன் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அ போல்ட் வந்து ரிமூவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஜாயிண்ட். சரிங்களா? ஸோ அண்டர் டைட்டனிங்னாலயும் உங்களுக்கு வந்து போல்ட் வந்து ஃபெயில் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஸ்ட்ரிப்பிங். நீங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம நம்ம வந்து எக்ஸசிவ் டார்க் நம்ம குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து ஸ்லிப் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? த்ரெட் ஸ்லிப் ஆகுது. டைட் பண்ணா த்ரெட் வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ இதனாலன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா நடக்கும். சரிங்களா? ஸோ அதே மாரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போல்ட்டுக்கு ஒரு த்ரெட் சைஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து நட்டுக்கு ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து அந்த மாரி ஸ்லிப் ஆகும். ஸோ த்ரெட் டேமேஜ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் ஸ்ட்ரிப்பிங் வந்து நடக்கும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து போல்ட் வந்து ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறம் கரோசன். இப்போ வந்து கரோசிவ் என்வைரன்மென்ட்ல நம்ம வந்து போல்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கிராஜுவலா உங்களுக்கு வந்து கரோசன் இருக்கும். அதனால வந்து போல்ட் வந்து வீக் ஆகி ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அது போக க அந்த போல்ட்ல வந்து கரோசனும் வந்துருச்சு. அது போக உங்களுக்கு வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கரோசன் கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த மாரி அப்ளிகேஷன்ல அது மாரி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மெரைன் அப்ளிகேஷன், கெமிக்கல், அவுட்டோர் என்வைரன்மென்ட்லலாம் உங்களுக்கு அந்த கரோஷனால உங்களுக்கு வந்து அந்த போல்ட் வந்து ஃபெயில் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்து க்ரீப். ஹை டெம்பரேச்சர், எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல கான்ஸ்டன்ட்டா நம்ம ஒரு லோட் குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து போல்ட் வந்து பெர்மனன்ட்டா டிஃபார்மேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ, அதனால உங்களுக்கு போல்ட் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, ஹை டெம்பரேச்சர், எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல கான்ஸ்டன்ட்டா லோட் அப்ளை ஆகும்போது, உங்களுக்கு வந்து இந்த க்ரீப்னா உங்களுக்கு வந்து எ உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆயிரும். கொஞ்சம் எலாங்கேட் ஆயிரும். ஸோ, இதுவும் ஒரு டைப் ஆஃப் போல்ட் ஃபெயிலியர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் எம்பிரிட்டில்மென்ட். இது எதனால வருது அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்போ வந்து H2S அ அந்த எக்ஸ்போசர்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுடைய அந்த சர்ஃபேஸ்ல வந்து டிஃப்யூஸ் ஆயி உங்களுக்கு வந்து அ கரோஷன் ஏற்படும். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குடுத்தாலும் உங்களுக்கு வந்து உடைஞ்சிரும். ஏன்னா, அந்த அந்த இது வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். ஹைட்ரஜன் டிஃப்யூஷனால. ஸோ, அதனாலேயும் உங்களுக்கு வந்து இந்த போல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஆயி ஸ்ப்ளிட்டர் ஆயிருது. அடுத்து வந்து டிசைன் அண்ட் மெட்டீரியல் செலக்ஷன் எரர். இப்போ நம்ம வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து போல்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க லோ ஸ்ட்ரென்த் போல்ட் வந்து ஹை ஸ்ட்ரெஸ் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகும். ஸோ, ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். ஸோ, செலக்ஷன் ப்ராசஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது தப்பா இருந்துச்சுனாலும், உங்களுக்கு வந்து போல்ட் வந்து ஃபெயில் ஆகும். சரிங்களா? லென்த்து, டயாமீட்டரு எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? லென்த் உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம டைட் பண்ண முடியாது. அதிக நம்ம வந்து அ உ உங்களுக்கு வந்து அதிக ஃபோர்ஸ் நம்ம இது பண்ணி டைட் பண்ணுவோம். ஸோ, அதனால ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு போல்ட் கொஞ்சம் லென்த்தா வந்து இருக்கணும். அதே மாரி சின்ன இப்போ வந்து பெரிய சைஸ் ஹோலுக்கு சின்ன அ டயா உள்ள போல்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த இது ஃபெயில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. போல்ட். சரிங்களா? அடுத்து வந்து புவர் இன்ஸ்டாலேஷன் பிராக்டிஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, அம் நம்ம வந்து போல்ட், நட்ட நம்ம டைட் பண்ணும்போது கிராஸா ஏறிரும். கிராஸா ஏறிருச்சுன்னா அதான் வந்து மிஸ் அலைன்மென்ட்னு சொல்லுவாங்க. கிராஸா ஏறிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அ பெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அத ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ, அது ஒரு டைப் ஆஃப் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் த்ரெட் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து த்ரெட்டுக்குள்ள ஏதாச்சும் பர் வந்து இருக்கு. ஸோ, அதனாலேயும் உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகும். நம்ம வந்து ப்ராப்பர் டார்க் குடுக்க முடியாது. ப்ராப்பரா டைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு போல்ட் அண்ட் நட்ட வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். நம்ம வந்து டைட் பண்றோம்னா, அங்க வாஷர் வந்து இருக்கணும். வாஷர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து லூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாஷர் வந்து ஒரு கிரிப்பா வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வைப்ரேஷன் அண்ட் டைனமிக் லோடிங். ஸோ, இது எப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன்னால உங்களுக்கு வந்து அ அந்த த்ரெட் வந்து லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டைமா நம்ம வந்து யூஸ் பண்றோம். வைப்ரேஷனால உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து லூஸ் ஆகி, அதனாலயும் அ போல்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ, அதனாலயே உங்களுக்கு வந்து போல்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அத வந்து நம்ம வந்து தடுக்கணும்னா, இந்த லாக் வாஷர், த்ரெட் லாக்கர், அப்புறம் ப்ரீ லோடட் ஜாயின்ட்ஸ் இத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, வைப்ரேஷன்னால அ அந்த போல்ட் அந்த நட்டு வந்து ரிமூவ் ஆயிரும்.
ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம லாக் வாஷர், த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதனால் இத்தனை ஃபேக்டர் இருக்குது அந்த போல்ட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, ஃபெயில் ஆகுதுன்னா, இது எல்லாமே இந்த எல்லா ஃபேக்டரையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ஃபேக்டருக்குள்ள தான் வந்து ஃபெயிலியர் நடந்திருக்கும். ஸோ அத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பாய்.